அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். 1991-96 காலகட்டத்தில் ஜெயலலிதா தமிழக முதல்வராக இருந்த காலத்தில் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு பதியப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் அவரது வைரம், தங்கம், வெள்ளி மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள், சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைப்பற்றப்பட்ட நகைகள், ஆவணங்கள் 2004ஆம் ஆண்டு பெங்களூரில் உள்ள அரசு கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்தன. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா குற்றவாளி என்பது நிரூபணமானதால் அவருக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஜெயலலிதா 2016ஆம் ஆண்டு மறைந்து விட்டதால் அவருடைய பொருட்களை ஏலம் விட வேண்டுமென்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. பின்னர் ஏலம் விடுவதற்கு பதிலாக தமிழக அரசிடமே ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை அடுத்து பிப்ரவரி 14, 15ஆம் தேதிகளில் நகைகளை மதிப்பிட்டு தமிழக அதிகாரிகள் முன்னிலையில் சேர்த்து ஒப்படைக்கவும் தமிழகம் கொண்டு வரவும் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் பொருட்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு தமிழக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த பொருட்களின் விவரங்கள் சிலவற்றை வழக்கறிஞர் சுட்டிக்காட்டிய நிலையில் பொருட்களின் மொத்த விவரமும் பிரமிப்பை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டு கர்நாடக கருவூலத்தில் இருந்த ஜெயலலிதாவின் சொத்துக்களில் பட்டுப்புடவைகள் 11,344, குளிர்சாதன இயந்திரங்கள் 44, தொலைபேசிகள் 33, சூட்கேஸ்கள் 131, கைக்கடிகாரங்கள் 91, சுவர்கடிகாரங்கள் 27, மின் விசிறிகள் 86, அலங்கரிக்கப்பட்ட நாற்காலிகள் 146, டீப்பாய்கள் 34, மேஜைகள் 31, மெத்தைகள் 24, உடை அலங்கார டேபிள்கள் 9, அலங்கார தொங்கும் மின் விளக்குகள் 81, சோஃபா செட்டுகள் 20, செருப்புகள் 750 ஜோடிகள், உடை அலங்கார டேபிள் கண்ணாடிகள் 31, கண்ணாடி கோப்பைகள் 215, இரும்பு பெட்டகங்கள் 3, சால்வைகள் 250, குளிர்பதன பெட்டிகள் 12, டிவிக்கள் 10, விசிஆர்கள் 8, வீடியோ கேமரா 1, சிடி பிளேயர்கள் 4, ஆடியோ பிளேயர்கள் 2, ரேடியோ பெட்டிகள் 24, வீடியோ கேசட்டுகள் 1040, 700 கிலோ வெள்ளி பொருட்கள், 27.5 கிலோ அளவிலான தங்கம், வைரம், நவரத்தின கற்கள், முத்து, பவளம் கொண்ட நெக்லஸ், மூக்குத்தி, வளையல் உள்ளிட்ட ஆபரணங்கள். இது தவிர தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் உள்ள 1526 ஏக்கர் சொத்து ஆவணங்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன.